தலைவரோட ரசிகர்களுக்கு எப்போதுமே சமூகத்தின் மீது ஒரு மிகப்பெரிய அக்கறை இருக்குது. ஏன் அப்படின்னா, தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான். ஒரு நல்ல சமூகம் அமையணும் அப்படின்னா நல்ல தலைவர்கள் தேவை. அந்த நல்ல தலைவர்கள் இப்போ இருக்காங்களா அரசியலில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கேள்விக்குறியான விஷயந்தான். இருந்தாலும் இருக்கிற தலைவர்களில் யார் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறத பார்த்து நம்ம ஓட்டு போட்டு தான் ஆகணும். ஸோ தலைவரோட ரசிகர்கள் எல்லாருமே கட்டாயமாக ஓட்டு போடுங்க. 100% வாக்குப்பதிவு நடைபெறுவதற்கு தலைவரோட ரசிகர்கள் ஒரு உந்துகோலாக இருக்கணும். ஸோ தலைவரோட ரசிகர்கள் எல்லாரும் கட்டாயமாக ஓட்டு போடுங்க. நீங்கள் யாருக்கு வேணாலும் ஓட்டு போடுங்க. ஒரு நல்ல சக்தியாக உங்களுக்கு யார் நல்லவங்கன்னு படுறாங்களோ அவங்களுக்கு தாராளமாக ஓட்டு போடுங்க. அதே சமயம் தலைவர் சொன்ன அந்த ஒற்றை வரி, அதாவது காலம் பேசாது ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்னாங்க இல்லையா, அதை நிரூபித்து காட்ட வேண்டிய நேரம் தலைவரோட ரசிகர்களுக்கு. ஸோ தலைவரோட ரசிகர்கள் தலைவரோட அந்த வார்த்தைக்கு உயிர் கொடுக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாருமே தலைவரோட அந்த வார்த்தையை நிறைவேற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாளைக்கு களமிறங்க போகிறாங்க. தலைவரோட ரசிகர்கள் யார் அப்படிங்கிறத உலகம் பார்த்து கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. நம்ம மீண்டும் 1996 நடந்த விஷயத்தையே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, அது எல்லாருக்கும் தெரியும். இப்போது 2026 தலைவரோட ரசிகர்கள் யார் அப்படிங்கிறத காட்டுறோம். அதை நாளைக்கு எலெக்ஷனில் காட்டுறோம். ஸோ எல்லாரும் கண்டிப்பாக வாக்களிங்க. தமிழ்நாடு நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத மனசில் வச்சுட்டு வாக்களிங்க.